அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3 பௌர்ணமி நிகழுதுங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம். முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறந்த நாளாக இந்த பௌர்ணமி விளங்குகிறது. இப்படி நாம இந்த பௌர்ணமி தினத்தில் பல விஷயங்கள் மேற்கொள்வது, பரிகாரங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா இந்த பௌர்ணமி நிலவு போல பிரகாசமான வாழ்வு அமைய பௌர்ணமி விரதத்தை இன்றளவு மக்கள் கடைபிடித்து வராங்க. அதிசக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி நாள்ல உருவாக்கின்ற கிரக மாற்றத்துல கூட அதனுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாக இருக்கும். இதனுடைய தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும், சில ராசிக்கு துரதிருஷ்டமான நிலைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில பார்த்தோம்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல உருவாக்கவிருக்கிறது, அந்த மாற்றங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். புதியவர்கள் நட்பால் நன்மைகள் உருவாகலாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியும் வரலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களால் சாதிக்கவும் முடியும். கணவன் மனைவிக்கு உள்ளே இருந்து வந்த மனப்போர் ஆகியவை மறைய ஆரம்பிக்கும். மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரலாம். சொந்த பந்தங்கள் உதவியை நாடி வருவாங்க. எதிர்பாராத செலவுகளும் வரலாம். உத்தியோகத்துல கொஞ்சம் பொறுமை அவசியங்க. அதே நேரம் மன அமைதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் நபர்களிடத்துல எச்சரிக்கையாகவே இருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பல விதத்துல நன்மையை ஏற்படுத்தலாம். பெற்றோர்கள் வழியில நல்லது நடக்கும். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய நிலுவை பணி முடிச்சிடுவீங்க. உற்றார் உறவினர்களால் அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்புகளும் ஒருபுறம் இருக்கப்பெறுகிறது. புதிய முயற்சிகள் சில நாள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு யோகம் தங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறக்கும் ஆரம்பிச்சிடும். காரிய தடைகள் விலகும். ஆன்மீக ஈடுபாடு உண்டாகலாம். சேமிப்பு உயர்த்தக்கூடிய தங்களுடைய எண்ணம் அதிகரிக்க செய்யும். அலைச்சல் காரணமாக எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் வரலாம். கவனமாயிருங்க. உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கத்தாங்க செய்யும். அதே நேரம் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. யாரையும் எளிதில் நம்பாதீங்க. எதிர்பார்ப்புகள் நாளடைவில் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் அகலும். பண தேவைகள் பூர்த்தியாகும். சொல்ல காப்பாற்றவும் முடியும். பிறரை விமர்சித்து சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம். உத்தியோகத்துல உயர்வு நிலைகள் இருக்க பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில மதிப்பு உயருங்க. தான தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில புரிதல் இருக்கும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதி நிலவுங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. எதையும் திட்டமிட்டு செய்யறது நன்மையை தரலாம். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உத்தியோகத்துல பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகலாம். உண்ணும் உணவுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பெரியோர்கள் ஆலோசனைகள் கை கொடுக்கலாம். புதிய தொழில் யோகம் தங்களுக்கு அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே நேரம்
நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். புதிய வாகன யோகம் வந்து சேருங்க. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுறதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் குடும்பத்தில் கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம். எதிலையுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமோ வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க. தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க. அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பாளிகள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலையும் இருக்குங்க. மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம். தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க. சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
பணவரவு வந்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகுங்க. வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருக்க பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண்வாக்கு வாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு வந்து காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம்.